நான் கார்ன்ஃப்ளவர் மாவு கொண்டு புடிங் செய்திருக்கிறேன். வாயில் வச்சோனையே கரைஞ்சிடும். சுவையானது, இலகுவான முறையில் எங்களோட வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு ஒரு 3 பொருட்களை கொண்டு நான் செய்திருக்கிறேன். நாங்கள் பிள்ளைகளுக்கு வீட்டிலேயே ஏதாவது நாங்கள் செய்து கொடுக்கலாம், எங்களுக்கு தெரிஞ்சதை. நான் இதை எப்படி செய்திருக்கேன்னு சொன்னால், 1 கிளாஸ் கார்ன்ஃப்ளவர் மா, அதே கிளாஸில் 3 கப் காய்ச்சின பால், சூடாரின பால், 1 கப் சீனி, இது 3ஐயும் சேர்த்து நல்லா கரைச்சி போட்டு அடுப்பில் அளவான சூட்டில் வச்சு நாங்கள் காய்ச்ச வேணும். காய்ச்சின அப்புறம் நல்ல திக்கான பருவம் வந்த பிறகு நாங்கள் அதை ஒரு டிஷ்ஷிலையோ இல்லை கேக் தட்டிலையோ நாங்கள் அதை போட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வடிவுக்கு இப்படி எதுவும் போட்டு நாங்கள் வைக்கலாம். ஈஸியாக வாயில் வச்சோடனே கரைஞ்சிடும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி